Hi folks, welcome to Learn with me. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா ஹேண்ட்லிங் டேட்ஸ் அண்ட் டைம். நம்ம ப்ரீவியஸாக நம்மளோட வீடியோஸில் என்ன கற்றுக்கிட்டோம்னா, ஒரு டெக்ஸ்ட் டேட்டாவை எப்படி ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி அதை நம்மளுக்கு ஏற்ற ஃபீச்சர்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் லாஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸில் பார்த்தோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான கார்டை கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். நம்ம லாஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸில் பார்த்த மாதிரியே தான் இங்கே பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட காலம்ஸில் டேட் அண்ட் டைம்ஸ் இதை மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டேட் அண்ட் டைமை எப்படி மிஷின் லேர்னிங் அல்காரிதம்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரீ ப்ராசஸிங் பண்ண போகிறோம். ஓகே, ப்ரீ ப்ராசஸிங் இந்த சென்ஸ் நம்மளோட டேட்டாவை எப்படி யூஸ்வலி மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்மளோட டேட் அண்ட் டைம்ஸ் ஸ்ட்ரிங்ஸில் இருக்கலாம். அதை எப்படி ஒரு டேட் அண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஃபார்மெட்டுக்கு, டைம் ஸ்டாம்ப் ஃபார்மெட்டுக்கு மாற்றுறது, அதை மாற்றிட்டு நம்ம எப்படி நம்மளோட ப்ரோக்ராமுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த டைம் அண்ட் டேட் என்னென்ன டேட்டா செட்ஸில் மோஸ்ட்லி இருக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குங்கிறத டைம் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இல்லைனா ஒரு இது மாதிரி நிறைய இடத்துல உங்களோட ஸ்டாக்ஸ் கிளியரன்ஸ் பார்க்கும் போது எவ்வளோ ஸ்டாக் ஏறி இருக்குது, இதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு டைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டைம் அண்ட் டேட் எல்லா இடத்துலையும் இருக்கும். டேட்டா செட்ஸில் ரொம்ப காமனான விஷயத்தில் அதுவும் ஒன்று தான். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். as I said earlier, நம்ம இதில் ஒரு டேட் அண்ட் டைம் ஃபார்மெட் இருக்குது. ஓகே, பேண்டாஸ்லேயே ஒரு டேட் அண்ட் டைம் ஃபார்மெட் இருக்குது. அந்த டேட் அண்ட் டைம் ஃபார்மெட்டுக்கு நம்ம மாற்றிட்டோன்னா அதில் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா டூ டேட் டைம். இந்த டூ டேட் டைம் ஃபார்மெட்டுக்கு நம்மளால் மாற்றிட்டோன்னா நம்மளுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த கன்வர்ஷன்ஸ் இதெல்லாம் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேட் நம்ம ஸ்ட்ரிங் வைஸில் நம்ம ப்ரோக்ராம் எழுதணும் அப்படிங்கிறது மாதிரி கிடையாது. ஸோ இன்கேஸ் ஆஃப் நீங்கள் ஸ்ட்ரிங் உங்கள் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைமில் அதை எப்படி டூ டேட் டைமுக்கு மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கையில் ஒரு வெக்டர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது டேட் அண்ட் டைம்ஸில். இங்கே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்ல, இது மாதிரி இந்த டேட் அண்ட் டைமில் இருக்கிற இதை நம்ம டைம் சீரிஸ் டேட்டாவில் இப்போ நம்ம மாற்ற போகிறோம். அதை எப்படி மாற்ற போகிறோன்னா, சிம்பிள் நம்பை இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன், பேண்டாஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு டேட் ஸ்ட்ரிங்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நானாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே 3/4/2005, 23/5/2010 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் டேட்ஸோடு நான் கொடுத்துருக்கேன். இப்போது இதை ரன் பண்ணிடலாம். ரன் பண்ணிட்டேன். அடுத்து நான் ஒரு சில ஃபார்மேட் வச்சுருக்கேன். இந்த ஃபார்மேட்டில் என்ன ஃபார்மேட் எனக்கு வேணும்னா, ஃபர்ஸ்ட் டேட் இருக்கணும், அடுத்து ஒரு ஹைஃபன், அப்புறம் ஒரு மந்த் எனக்கு வேணும், அப்புறம் எனக்கு இயரோடது வேணும், அப்புறம் ஐஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஐஎம்பி அப்படின்னா என்னென்னங்கிறதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் என்ன எக்ஸ்ப்ளனேஷனுங்கிறத நான் கொடுக்குறேன். சரியா? இப்போ வரைக்கும் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டா, அந்த ஸ்ட்ரிங்ஸில் இருக்கிற ஒவ்வொரு இதையும் நான் எடுத்து நான் PD2 டேட் டைமாக நான் மாற்ற போகிறேன். as I said, 2 டேட் டைம் அப்படிங்கிறது தான் அந்த ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுக்கு எனக்கு இந்த டேட் ஸ்ட்ரிங்ஸ்லேருந்து ஒன்றா டேட்டா எடுத்து இந்த ஃபார்மேட்டில் நான் மாற்ற போகிறேன். ஓகே, இதை ரன் பண்ணிடலாம். ஸோ இதில் இருக்கிற ஃபார்மேட்ஸ் எல்லாமே இப்போ டைம் ஸ்டாம்புக்கு மாறிடுச்சு. ஸோ இதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குன்னு இருக்கும். இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணோன்னா இது பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்பில் இருக்கும். ஸோ இதில் இன்னொரு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. என்ன ஆர்கியூமெண்ட்ஸ்னால், எரர்ஸ் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த பேராமீட்டர் எதுக்குன்னா, டேட் அண்ட் டைமை பொறுத்த மட்டும் ஏதாவது உங்களோட இதில் எரர்ஸ் இருந்துச்சு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எந்த எரருமே அதை ரைஸ் பண்ணாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இது இருக்குதா, தப்பு இருக்கா அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை ஃபார்மேட்டில் அது டேரெக்டாக கன்வெர்ட் ஆகிரும். அது என்ன எரர் இருந்தால் கூட அதை கன்சிடரே பண்ணாது. இதுதான் அதோட டிஃபால்ட்டான பிஹேவியர். பட் நம்மளால் இந்த எரரை கோயல்ஸ்ன்னு நம்ம மாற்றிக்கிட்டோன்னா, எரர் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போய் NAT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூஸ் ஆட் ஆகிக்கிறோம். ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு இன்டர்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கே அந்த பேராமீட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கோட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குதுன்னு சொன்னேன்னா, %y ஃபுல் இயர், அதாவது முழு வருஷத்தையும் அப்படியே குறிக்கும். மந்த்னா W, மே மந்த்னாக்கா M கொடுத்துருக்காங்க.
அப்புறம் டே ஆஃப் மந்த்துக்கு வந்து டிஇ, ஐங்கிறது என்னென்னா 12 hour கிளாக்கு கொடுத்துருக்காங்க. பின்னு கொடுத்தா ஏஎம் ஆர் பிஎம்காக, கேப்ஸ் எம்னா மினிட்டு, கேப்ஸ் எஸ்னா செகண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அந்த நொட்டேஷன் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது. இப்போது உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கொஸ்டின் என்னென்னா, எதுக்கு மெயினான ரீசன் நான் வந்து இதை மாற்றணும்? இப்போ ஓகே நீ மாற்றினா தான் அதுக்கு யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா இப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வே ஆஃப் ரைட்டிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ March 23, 2015 அப்படிங்கிற டேட்டை ஒருத்தவங்களை எழுத சொன்னால் நான் நான் இப்போ எப்படி எழுதுவேன்னா, ஓகே March 23 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 2015 போட்டுறேன். இது ஏன் வே ஆஃப் ரைட்டிங். இன்னும் ஒரு சில பேர் எப்படி எழுதுவாங்க, வெறுமனே டேட் இப்படி எழுதுவாங்க. அதையும் தாண்டி இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி யூஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணும் போதே ஒவ்வொரு இதுக்கும் வேறு மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்காங்க. மூணுமே ஒரே டேட்டா தான் குறிக்குது. ஓகேயா? ஸோ நம்மளே வந்து அந்த அல்காரிதமுக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் இதை கொடுக்காம ஒரு சென்ட்ரலைஸ்டான அதாவது 2 டேட் டைம்ங்கிற டைம் ஸ்டாம்ப் ஃபார்மேட்டை நம்ம மாற்றிட்டோன்னா கம்ப்யூட்டர் ஈஸியாகவே ரெகக்னைஸ் பண்ணிக்கணும். வாட் எவர் த அல்காரிதம் தேட் வி யூஸ், அதுவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி அந்த வேல்யூஸை அதை போட்டுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் எ ரீசன் நம்ம ஏன் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் ஸ்ட்ரிங்ஸை டேட்டா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹேண்ட்லிங் டைம் ஜோன்ஸ் அப்படின்னு. இந்த டைம் ஜோன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். மோஸ்ட்லி இந்த கிரிக்கெட் பார்க்குறவங்க, ஃபுட்பால் பார்க்குறவங்களுக்கு அந்த டைம் ஜோன்ஸ் பற்றி நிறைய அவேர்னஸ் இருக்கும். ரீசன் என்னென்னா, இப்போ ஃபுட்பால் ஃபாலோ பண்ணுறவங்கலாம் வந்து ஃபுல்லாக அங்கே ஸ்பெயின், போர்ச்சுகல், லண்டன் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் தான் நடக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு நடக்கும் போது ரொம்ப இதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அங்கே உள்ள டைம் படி தான் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்தியாவில் என்ன டைம் ஐஎஸ்டியில் எடுத்து பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து மேட்ச் ஒரு நைட்டு 3 மணி 4 மணிக்கெலாம் நான் வந்து உட்காந்து மேட்ச் பார்ப்பேன். ஸோ அந்த இதை பார்க்கும்போது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதுதான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜோன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைமை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி வந்து என்கவுண்டர் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து யூஎஸில் இருக்கிற வந்து ஸ்டாக் சேல்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாக் சேல்ஸாக இருக்கும், ஒரு ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்க டைம் ஜோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் இந்தியாவில் ஒர்க் பண்ணி நான் ஏதாவது ஒரு அவுட்புட் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ அந்த டேட்டா செட்டை வாங்கி நான் இந்தியன் டைமுக்கு நான் மாற்றணும்ல. ஸோ அந்த இடத்துல அந்த டைம் ஜோன் யூஸ் ஆகுமா? ஸோ அப்படி அதுக்கு வந்து என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணுறது, என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ என்கிட்ட ஒரு டைம் ஜோன் இருக்குது, நான் இன்னொரு டைம் ஜோனுக்கு மாற்றணும்னா அதை எப்படி பண்ணுறது? ஒரு சீரீஸ் ஆஃப் டேட்டாஸ் எல்லாம் வரிசையாக இருக்குது. இப்போ வந்து எனக்கு வந்து இந்தியன் டைமில் வந்து எல்லாமே இருக்குது, அதை வந்து துபாய் டைமுக்கோ யுஏஇ டைமுக்கோ ஏதாவது ஒன்றுக்கு நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சா அது எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். இங்கே வந்து அஸ் யூஸ்வலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பேண்டாஸை இம்போர்ட் பண்ணிவிட்டு pd.timestamp அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் இருக்க டேட் அண்ட் டைம் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த டைம் ஸ்டாம்பை கிரியேட் பண்ணிவிட்டு இதில் என்னென்னா ஒரு புதுசாக ஒரு பேராமீட்டர் டிஎஸ் அப்படின்னு இருக்குது. டிசெட் அந்த பேராமீட்டரை எடுத்து இங்கே ஈரோப் லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். ஸோ இந்த டேட் அண்ட் டைம் எந்த டைம் ஜோனை குறிக்க போகுதுன்னா ஈரோப் அண்ட் லண்டனுக்கு. இதை வந்து நம்ம முன்னாடி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். pd.series பார்த்துருப்போம், டேட்டா ஃப்ரேம் பார்த்துருப்போம். அதே மாதிரி டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் இருக்குங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போது இதை ரன் பண்ணிடலாம். ஸோ இந்த டைம் ஸ்டாம்ப் மாறிட்டு அதோட டைம் ஜோனான ஈரோப் அண்ட் லண்டனில் இருக்குது. இப்போது நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து டிஇசட்டை வச்சு மாற்றணும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு டேட் இருக்குது சரியா, அந்த டேட்டை வந்து நம்ம மேப் பண்ண போகிறோம். இது நம்ம டேட்டு கொடுக்கும் போதே டைம் ஜோன் கொடுத்துட்டோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இருக்கிற ஒரு டேட்டை வந்து நம்ம எப்படி டைம் ஜோன் அதுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, வேறு டைம் ஜோன் கொடுக்குறது அப்படின்னா, ஒரு டேட்டை எடுத்துக்கிட்டு அதில் வந்து tz_localize அப்படிங்கிற ஒரு இதை ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோன்னா அதில் டேரெக்டாக நம்மளுக்கு ஈரோப்பில் லண்டனோட இந்த டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டை வந்து எடுத்து டைம் ஜோன் வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் அதே மாதிரி டைம் ஜோன் செட் ஆயிடுச்சு. அடுத்து ஓகே, இந்த இடத்துல நம்மக்கிட்ட இந்த இடத்துல இந்த டேட்டுங்கிறதுல என்ன டைம் ஜோன் இருக்குன்னா லண்டனோட டைம் ஜோன் இருக்குது. இப்போது நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் சொன்ன மாதிரியே இப்போ யூஎஸ் இருக்கிற கிளைண்ட்ஸ் இந்தியன் டைம் படி மாற்றணும்னு நினச்சேன்னா ஸோ அதுக்கான டைம் ஜோன்ஸை கொடுக்கணும். இங்கே என்ன இருக்குன்னா, லண்டன் இருக்கிற டைமை வந்து ஆஃப்ரிக்காவாக நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் மாற்றிட்டேன்னா என்னோடய டைம் ஜோன் இப்போ ஆஃப்ரிக்காவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ எந்த டேட்டுக்கு நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த அந்த டேட்டுக்கு டைம் ஜோன் வந்து மாறிடுச்சு. இப்போது உங்களுக்கு அந்த பேண்டாஸில் இருக்கிற சீரீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீரீஸ் இருக்கிறத வந்து என்டையராக கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சீரீஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், முன்னாடி இங்கே பார்த்த மாதிரியே தான் ஒரு சிங்கிள் டைம் ஸ்டாம்ப் வச்சுருந்தேன். இங்கே சீரீஸ் ஆஃப் டைம் ஸ்டாம்ப் க்ரியேட் பண்ணியிருக்கேன்.
என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன்னா ஒரு 3 மாதத்துக்கு கொடுத்துருக்கேன். பீரியட்ஸ் 3 மாதம் வந்திருக்கு. ஃப்ரீக்வன்சி மந்த் வைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 3 மந்த்ஸுக்கு ஒரு டேட்டா வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த டேட்டா வந்து நான் என்ன பண்ண போகிறேன், லோக்கலைஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, நார்மலாக பார்த்த ஒரு டைம் ஸ்டாம்ப்க்கு இங்கே சீரிஸ் எடுக்கிறேன். இருங்க, இந்த சீரிஸ் என்னங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதை ரன் பண்ணிட்டேன். இப்போது இதை ரன் பண்ணும் போது உங்களுக்கு அந்த 3 சீரிஸ் ஆஃப் டேட்டா வருதா. இது எந்த டேட்டுக்குன்னா DATS அப்படின்னு கொடுக்குறேன். அதான் நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் DATS கொடுத்துட்டேன்னா, ஸோ இந்த 3 டேட், அதாவது 3 மந்த்ஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த். ஸோ அந்த 3 மாதத்துக்கு நம்மளோட ஆஃப்ரிக்கா அண்ட் அபிஜன் சம்திங், இப்போ நான் தப்பாக ஸ்பெல் பண்ணியிருந்தேன், மன்னிச்சிருங்க. ஸோ அந்த 3 இதுக்கும் அந்த டைம் ஸ்டாம்ப் வந்து இஸ் ஜஸ்ட் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ வந்து இப்படி தான் வந்து நம்ம டைம் ஜோனை வந்து லோக்கலைஸ் பண்ணவோ, இல்லைனா வந்து டிசெட் பேராமீட்டர் டேரெக்டாக டைம் ஸ்டாம்ப் கொடுக்கும் போதோ, அப்படி இல்லை ஒரு டைம் ஸ்டாம்ப்லேருந்து இன்னொரு டைம் ஸ்டாம்ப் மாற்றும் போது டிசெட் கன்வெர்ட்டோ, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு சீரீஸ்க்கு மாற்றும் போது மட்டும் ஒரு ஸ்மால் சேஞ்ச் என்ன பண்ணணும்னா, டேட்ஸ் நம்மளோட ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு, நம்ம வேரியபிள் என்ன சேவ் பண்ணியிருக்கோமோ அதை எடுத்து .dt அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடணும். அப்படி போட்டுட்டு அடுத்து தான் வந்து tz.localize போடணும். சரியா? இப்போது இதே மாதிரி இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். செட் ஆஃப் டைம் ஜோன்ஸில் வந்து இந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஆக்சுவலாக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நம்மளோட பைத்தான்லேயே வந்து pytz அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது, ஸ்ட்ரிங்ஸுக்கான லைப்ரரி. அந்த லைப்ரரியிலே நம்ம டேரெக்டாக வந்து டைம் ஜோன்ஸை வந்து எடுத்துக்கலாம். சரியா? அந்த எல்லா இருக்கிற டைம் ஜோன்ஸையும் நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு, இப்போ வந்து நம்ம ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தெரியல. ஸோ நம்மளுக்கு எல்லா டைம் ஜோன்ஸை பற்றி நம்மளுக்கு நாலேஜ் இருக்காது. ஸோ எல்லா டைம் ஜோன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு ஸோ இது மாதிரி நம்ம கொடுத்துட்டோன்னா, நாங்கள் எழுதியிருக்க மாதிரி நம்மளால் அந்த டைம் ஜோன்ஸ் பார்த்துக்க முடியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 2 டைம் ஜோன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ ஆஃப்ரிக்காலே இத்தனை டைம் ஜோன்ஸ் இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக பார்த்தேன்னா உனக்கு வந்து என்ன இருக்கும்னா, ஆஃப்ரிக்கா, 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 அமெரிக்கா, இது மாதிரி லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்தியாவுக்கு என்ன டைம் ஜோன் யூஸ் பண்ணுறாங்க பார்ப்போமா? IND, இந்தியன் ரீயூனியன், மால்தீவ்ஸ், மிஹே, கொக்கரோஸ், கிறிஸ்மஸ், விச்சாகோஸ். ஸோ இந்தியாவிலனா இந்த மாதிரி டைம் ஜோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கிரீன்விச் மெரிடியன் டைம். ஸோ அப்புறம் வேறு என்ன இருக்குது, IST, இந்த மாதிரி டைம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கும். ஸோ நம்மளுக்கு எல்லா டைம் ஜோன்ஸை மறந்துருந்தால் கூட நம்மளுக்கு என்ன டைம் ஜோன்ஸ் வேணுங்கிறத எடுக்கிறதுக்கு இந்த பைத்தான் டைம் ஜோன்ஸ் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆல் டைம் ஜோன்ஸை வந்து உங்களுக்கு என்னென்ன அந்த ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் என்னங்கிறத உங்களால் வந்து தெளிவுபடுத்திக்க முடியும் உங்களோட கோடில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டேட்டு ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றுறது அப்படின்னு பார்த்தோம். எதனால் மாற்றுறோன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து டைம் ஜோன்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் நம்மளோட டேட் அண்ட் டைமில் அப்படிங்கிறத ஒரு நம்ம பார்த்தோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு டைம் அண்ட் டேட்டை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வீடியோவாக பார்த்துட்டீங்க, அதை ரியல் டைமாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் தான் நான் எப்பயும் உங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குற சஜஷன்ஸ். அதை என்ன பண்ணணுன்னா, நீங்கள் என்னோடய GitHub ப்ரொஃபைலை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அது என் GitHub ப்ரொஃபைல்குள்ளே கூட்டிகிட்டு போகும். நீங்கள் என்ன லெக்சர் சீரிஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அது லெக்சர் சீரிஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சைடில் டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, நான் வந்து ஜூபிட்டரில் தான் என் ஃப்ரேம் ஒர்க்கில் தான் நான் எல்லா லெக்சர் சீரிஸும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த லெக்சர் சீரிஸ்க்கு அந்த வீடியோஸ்குள்ளே போயிட்டு ஜூபிட்டர் இன்ஸ்டாலேஷன் கைடுன்னு சொல்லிவிட்டு என்னோடய சேனல்லே ஒரு வீடியோ இருக்கும். அதில் போய் நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்கள் லேப்டாப்பில். ஸோ அதனால் நான் கொடுக்குற நோட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு லெக்சர் சீரிஸும் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். எப்பயுமே ஒரு விஷயத்த நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். வெறுமான வீடியோவாக பார்த்துட்டு போகும். உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது, தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற கண்டென்ட் உங்ககிட்ட வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.